ஆசையில் வந்து டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுவான் சூர்யா. அர்ப்பணிப்புன்னு அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. நீ கிழக்கு சீமையிலலாம் கூட நம்ம டைரக்டர் ஆஃபீஸில் தான் இருந்தாப்புல. ஆமாம், அங்கே ஷூட்டிங்லாம் தலகுண்டுக்கெலாம் வந்து அங்கே போய் கடந்துக்கிட்டு இருந்தப்பல ஆக்சுவலாக குஷி ஸ்கிரிப்டே அங்கே தான் இருந்துச்சு. நம்ம டைரக்டர் ஆஃபீஸில் தான் இருந்துச்சு. அவன் வாலி பண்ணதுக்கப்புறம் குஷி ஸ்கிரிப்ட் அங்கே போய் டைரக்டர் கண்ணகசி அழுதான் வாங்கிட்டு வந்தாப்புல சூர்யா மியூசிக் பண்ணும்போது. அப்போ ரொம்ப அர்ப்பணிப்பாக வேலை செய்வான், பயங்கரமாக டெடிகேட்டிவாக இருப்பான். ஆள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பான், ரொம்ப உடல் பொருள் ஆவி அத்தனையும் அந்த 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 வேலைக்குள்ளே போடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சூர்யா. அதை அஜித் உன்னிப்பாக கவனிப்பார், கவனிச்சிருக்கிறாரு. நல்லா வேலை செய்கிறானே. அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்பு, இந்த பக்கம் சுந்தரபூஷன் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு திருப்பி உல்லாசத்தில் வந்து வேலை செய்கிறாப்புல. உல்லாசத்துக்கு வரும்போது உல்லாசத்துலேயே அதே மாதிரி இறங்கி வேலை செய்கிறாப்புல. அதையும் கவனிக்கிறார் அஜித். அப்போ தான் கூப்பிட்டு சொல்கிறாரு அஜித், இந்த மாதிரி நீ எப்போ டைரக்டர் ஆக போகிற அப்படின்னு. அப்போ அஜித்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹீரோ ஆகிட்டார். நீ எப்போ டைரக்டர் ஆக போகிற அப்படின்னு கேட்குறாரு. தெரியல சார், நான் டைரக்டர் ஆகிறது எப்படின்னு தெரியல சார், ஹீரோ யாருன்னே தெரியல சார், நீங்கள்லாம் நடிச்சிங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கான். நான் நடிக்கிறேன் பண்ணு அப்படின்னு இருக்காப்புல. கிரேட். ஆமாம் பண்ணுன்னு இருக்காப்புல.